இன்றைக்கி வந்து நியூஸ் லாண்ட்ரியில் வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்குது. 30 நிறுவனங்களில் இடி ஐடி ரைடு நடந்ததுக்கப்புறம் அந்த 30 நிறுவனங்கள் 335 கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 6 நிறுவனங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இது வரைக்கும் வந்து ஒரு நார்மல் டோனராக தான் இருந்திருக்காங்க. ஒரு 23 கம்பெனிஸ் வந்து எப்போவுமே 2014 இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட இதுக்கு முன்பு வந்து எந்த டொனேஷனுமே கொடுத்துறாத 23 கம்பெனிகள் வந்து 187.58 கோடி ரூபாயை இந்த இடி ஐடி ரைடுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 9 கோடி ரூபாயை இந்த ஏஜென்சியெல்லாம் அவங்கள ரெய்ட் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. 6 கம்பெனிஸ் வந்து அவங்க இதுக்கு முன்னையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு வருஷம் டொனேஷன் கொடுக்கல. ஆனால் அவங்களுக்கு ரெய்டு நடந்து அந்த ரெய்டுக்கு அப்புறம் அவங்க பணம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 32 கம்பெனியில் 3 கம்பெனி மட்டும்தான் காங்கிரஸுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இதெல்லாம் வந்து ஒரு இந்திய மக்களை காப்பாற்ற வேண்டிய, ஒரு இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய, ஊழல் நடந்தால் தடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அப்படி தான் அவங்க 70 வருஷமாக இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இந்த வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்காக ஊழல் செய்கிற ஒரு அமைப்பாக மாறிடுச்சு. தொழில் நடத்துவோர்களை மிரட்டி பணம் பறித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கிற ஒரு குண்டர் படையை போல இந்த அமலாக்கத்துறையும் இந்த ஐடியும் செயல்படுறாங்க. இது வந்து மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. இந்த மாதிரி வந்து முறைகேடாக பெறுகிற டொனேஷன் இது இல்லாமல் வந்து ஊழலை சட்டப்பூர்வமாக்கி ஒரு 4-5 நாளுக்கு முன்பு வரை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமான நன்கொடை, அதானி போன்ற நரேந்திர மோடியின் நண்பர்களான பெரும் முதலாளிகளுக்கு ஒரு நாட்டையே விற்று அதன் மூலம் அவர்கள் அடைகிற ஊழல், இந்த மொத்த பணத்தையும் தான் வச்சு அவங்க தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை அவங்க கவிழ்க்கிறாங்க. இந்திய ஜனநாயகம் பாரதிய ஜனதா கட்சியின் கீழ் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் உள்ளது. நாங்கள் வந்து ஊழலை ஒழிப்போம்னு சொல்லிக்கிட்டு ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஊழலை வந்து ஒரு நவீனமாகவும் சட்டப்பூர்வமாகவும் ஆக்கி இருக்கிறத பார்க்க முடியுது. இதனால் மக்கள் வந்து ஏராளமான விலையை கொடுக்க வேண்டி இருக்கிறது. விலைவாசி உயருது. நீங்கள் பெரும் முதலாளிகள், பெரும் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அதானி நிலக்கரி வாங்கிட்டு வர்றாரு. அந்த நிலக்கரி நடுக்கடலில் விலை அதிகமாகிறது. இதனால் மின்சார கட்டணம் ஏறுது, நமக்கு விமானம் கட்டணம் ஏறுது, சிலிண்டர் கட்டணம் ஏறுது, டீசல் பெட்ரோல் விலை ஏறுது, ரயில் கட்டணம் ஏறுது, அரிசி விலை ஏறுது, பருப்பு விலை ஏறுது. ஒரு பக்கம் நம்ம வந்து சாதாரண மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி பகல் கொள்ளையை நடத்தி ஒரு இந்திய ஜனநாயகத்தை சிதைப்பதோடு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவர்கள் உல்லாச வாழ்வு வாழ்றதுக்கும் இந்த பணம் பயன்படுது. துரதிருஷ்டவசமாக வந்து இடி ஐடி போன்ற ஒரு இண்டிபெண்டான அமைப்புகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடியாள் வேலை பார்க்கிறது வந்து துரதிருஷ்டவசமானது. உச்சநீதிமன்றம் வந்து இதுலையும் தலையிட்டு ஒரு தீர்ப்பை வழங்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இது வந்து ஒரு இடி ஐடி ரெய்டுக்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடை கொடுத்த நிறுவனங்கள். பட் இது இல்லாமல் நீங்கள் அதானி மாதிரி, அம்பானி மாதிரி எத்தனையோ நிறுவனங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பல்லாயிரம் கோடி ரூபாயை அவங்க நன்கொடையாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பின்வாசல் வழியாக அவர்கள் இந்த தேசத்தையே நரேந்திர மோடி கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதானி போன்ற கம்பெனிகளுக்கு இந்தியாவை விற்றதோடு மட்டுமில்லாமல் இலங்கை, ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளுக்கும் சென்று நரேந்திர மோடி அவர்கள் வந்து அதானிக்கு பிஸ்னஸ் பிடிச்சி கொடுக்குற ஒரு வேலையை ஒரு பிரதமராக இருந்துக்கிட்டு செய்கிறார். அது ஒரு வெட்கக்கேடான செயல். இந்தியாவில் மட்டுமில்லை, உலகின் எந்த பிரதமரும் இப்படி வந்து ஒரு மோசமான ஒரு புரோக்கர் வேலையை ஒரு பெருநிறுவனங்களுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் ஊழல் மூலம் சம்பாதித்த பணம் வந்து எத்தனாயிரம் கோடி இருக்கும்னே நம்மளால் கணக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஆக மொத்தமாக நாட்டை கொள்ளையடிக்கிற ஒரு ஊழல் செய்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சியாக இருக்குது. மிக நிச்சயமாக இந்தியா கூட்டணி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஊழல் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தும். அப்போ வந்து ஐடி, இடி போன்ற நிறுவனங்கள் அவங்க விசாரணையை எதிர்கொள்ள வேண்டியங்கிறதை அவங்க கவனத்தில் கொள்ளணும்.